தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய காலை வணக்கம். எல்லா தமிழகத்தினுடைய எல்லா பாசமலர்களுக்கும் மோகன்குமார் அந்த வீடியோ அனுப்பி வைக்கிறேன். காலையிலிருந்து கருங்கல் சாலையை ஆய்வு செய்து வருகிறோம். கருங்கல் சாலையோட நிலவரம் என்ன? சாலை போட்டதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது, மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. ஒரு சாலை போட்டால் ஒரு 6 மாத காலம் கூட கிடக்க நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது. நிற்கக்கூடியது மார்த்தாண்டம் கருங்கல் செல்லக்கூடிய சாலை. பலமுறை அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுகிறோம், ஆனால் எந்த கவனமும் செலுத்தாத மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதி இருக்கின்றார்கள். அவர்களாக வந்து இந்த இடங்களில் பார்வையிட்டு மக்களுக்கு அடிப்படை வசதியை செய்திருக்கலாமே. எத்தனை விபத்துகள் நடந்த அந்த சாலை இது மிகப்பெரிய குண்டு. இங்கே மட்டுமல்ல, எட்டணி சென்றோம். எட்டணியில் மிகப்பெரிய பள்ளங்கள், ரயில்வே கிராசிங்கில் கிடக்கக்கூடிய பள்ளங்கள் ரயில்வேக்கு உள்ளதா நெடுஞ்சாலை துறைக்குள்ளதான் தெரியலை. கருங்கலில் சென்றோம். அங்கே தண்ணீர் குழாயை தோண்டி மூடிய பிறகு காலையில் பார்வையிடுவோம். அந்த குண்டுகளில் மண்ணள்ளி போட்டு நிறுத்துகின்றார்கள். சட்டப்பிரகாரம் குடிநீர் இணைப்புக்காக சாலை தோண்டப்பட்டால் அது காங்கிரீட் பண்ணி கொடுக்கணும், அதுதான் அரசினுடைய சட்டம். ஆனால் இவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் மண்ணிட்டு மூடிக்கொண்டிருக்கின்றார்கள். போக்குவரத்துக்கு இடையூறாக, பொதுமக்களுக்கு இடையூறாக, வாகன ஓட்டுநர்கள் இடையூறாக ஒரு வாகனம் ஓட்ட முடியாத நிலைமை. ஹெல்மெட்டு போடலன்னு சொன்னால் 1000, 2000, 3000 ஃபைன் அடிக்கின்றல்லவா? ரோடு சரி பண்ணி கொடுங்க நல்ல முறையிலே. கோர்ட்டு சட்டப்பிரகாரம் ஒரு ஹெல்மெட்டு போடாத வந்தால் அவர் கொடுக்குற 500 ரூபா ஃபைன். அதுதான் இன்றைக்கு அதெல்லாம் செய்கிறது. மக்கள் புகார் வந்து கொண்டிருக்கிறது. 1 வருட காலமாக இருந்த குண்டுங்க. எத்தனை அதிகாரிகள் போய் வர ரோடு, மக்கள் பிரதிநிதிகள் வந்து போகக்கூடிய நேரம் ஏன் செய்ய நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஹெல்மெட் போடலைனால் நீங்கள் அவதாரம் செலுத்திருக்கின்றீர்கள். என்ன சட்டம் கேட்குறோம்? தமிழகத்தில் குமரி மாவட்டத்தில் நிலைமை என்ன? தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் வேலைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறதல்ல, மக்கள் பணிகளை, மக்கள் குறைகளை சுட்டி காட்டுறதே எங்கள் வேலை. யாரும் அவதூறு பேசவில்லை, யாரும் தரகுறா பேசவில்லை. ஆக மக்களுக்கு அடிப்படை வசதி கேட்குறோம். சாலை, தரமான சாலை கேட்குறோம். தரமான சாலையை போடுங்க. இந்த சாலையை போடுவதில் மிகப்பெரிய மோசடி நடக்கிறது. அந்த நிலைமைக்கு இன்றைக்கு மாவட்டம் போய்கொண்டிருக்கிறது. லஞ்சம் வாங்க தெரியாதவனும் ஊழல் செய்ய தெரியாதவனும் இந்த மாவட்டத்தில் வந்தால் அது பழக்கப்படுத்தி விடுகிறது தான் இந்த மாவட்டத்தினுடைய நிலைமையாக இருக்கிறது. நல்லவங்களையும் கெடுக்க வச்சு விடக்கூடிய ஒரு மாவட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த இடத்தை பார்த்தாலும் பஞ்சாயத்து, நகராட்சி, மாநகராட்சி, எழுத்தாளர் இருக்கக்கூடிய அலுவலகங்கள், தாலுக்குகள், எந்த இடத்தில் பார்த்தாலும் லஞ்சம் தலைவிரிச்சாடுகள். மக்களுக்கு அடிப்படை வசதி உண்டாக கேட்டால் இல்லை. சுத்தமான குடிநீர் கிடையாது, தரமான சாலை கிடையாது. மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வியாபாரிகள், விவசாயிகள், பொதுமக்கள், கூலி வேலை தொழிலாளிகள், அன்றாட பாவப்பட்ட ஏழை தொழிலாளிகளுடைய நிலவாரம் இன்றைய பாதிக்கிறது. இது இப்போது மழைக்காலம், பெரிய மழை குமரி மாவட்டத்தில் கொட்டி கொண்டிருக்கிறது. சாலைகள் எல்லாம் சீர்குலைந்து இன்றைக்கு வாகனம் ஓட்ட முடியாத ஏகப்பட்ட விபத்துகள் நடந்து வருகிறது. ஆகையால் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த கருங்கல் ரோடு மார்த்தாண்டத்திலிருந்து கருங்கல் செல்லக்கூடிய சாலையை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். எங்கெங்கே பள்ளங்கள் கிடக்கிறதோ அந்த இடத்தை நீங்கள் செப்பினிட வேண்டும். தரமான சாலை அமைக்க நடவடிக்கை வேண்டும். இதுதான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் நிறுவனுடைய கருத்து. இந்த வீடியோ அனுப்பி வைக்கிறேன். ஆகையால் நீங்கள் அது செய்யும் நம்பிக்கை இருக்கிறது. இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், பார்த்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க கேட்டு பேட்டியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.